ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய காலையில் பிஸி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் லைவ் வரல, வீடியோ போலன்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக முடிஞ்சளவு வந்துடுறேன். கொஞ்சம் ஒர்க் பிஸி, வந்தோடனே டயர்டில் தூங்கிடுறது. ஃபஸ்ட் நாள் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் நான் வேலைக்கு போக முடியும். ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துடுறேன். என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7:30 7:45 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். எந்திரிக்கும் போதே அம்மா எனக்காக சமையல் வேலைலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. எந்திரிச்சு வெளியே வந்தோம் அப்படின்னா, அந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படணும். அப்போ தான் அப்பாடா இன்றைக்கி நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே உருவாகுது. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுவேன். தலை சீவாமா அப்படியெல்லாம் வீடியோ போட்டால் நல்லா இருக்காதுல. பார்க்குற உங்களுக்கும் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக வீடியோ போடுறதுக்காக தலையெல்லாம் சீவி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுவேன். இந்த வீடியோ போன வாரம் எடுத்தது, ஒரு வாரம் ஆச்சு. டைம் இல்லை, சரி எடுத்ததை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். என்ன கிழமைன்னு எனக்கு சரியாக தெரியல. இது மாங்காய் ஊறுகாய் அம்மா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, நான் லஞ்ச் கொண்டு போகிறதுக்காக டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே ஒன்று இருக்குது, திரும்பி ஒன்று வாங்கியிருக்கேன். இது நான் உள்மூடி வச்ச மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பொரியல்லாம் கம்பல்சரி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உருவாகிறதுக்காண்டி இந்த உள்மூடி வச்ச மாதிரி கொஞ்சம் பெருசாக நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இதுவாக அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி பிளாஸ்டிக் டப்பாவில் தான் நான் குழம்பு இதெல்லாம் கொண்டு போவேன். சரி அதெல்லாம் தவிர்த்தலான்னு சொல்லிட்டு அதுக்காக பொரியல் குழம்புலாம் கொண்டு போகிறக்காண்டி ஒரு சம்படம், அது கூடவே ஒன்று வாங்கியிருக்கேன். இது ரசம் இந்த மாதிரிலாம் கொண்டு போய்க்கலாம், தயிர் இந்த மாதிரிலாம். அதனால் 3 இது புதுசாக லஞ்ச் பாக்ஸுக்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி கொடுத்து வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி தான் அம்மா ரெடி பண்ண போகிறாங்க. ரொம்ப சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நான் வாய்ஸ் ஓவர் டைம்லனால காலையில் எந்திரிச்சது கொடுத்துட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த குருவி சத்தம், காக்கா சத்தம் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பட்டை, சோம்பு, சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் வீட்டிலே தட்டி போட்டோம். நீங்கள் ரெடிமேடாக இருந்தால் கூட வாங்கிக்கலாம். காய் உங்கள்கிட்ட கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கேரட்டு, பீன்ஸ் இருந்துச்சு, அது நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்க விடணும், மசாலாவெலாம் கொஞ்சம் வதங்க விட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தேவையான அளவு மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிளறுனதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவு அரிசி எடுத்துருக்கிறீங்களோ அதே அளவு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காயெல்லாம் வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து எடுத்துக்கலாம். நாங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். அரிசி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. இது எப்போது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில், நாங்கள் எப்போவுமே 3 விசில் விடுவோம். ஆனால் ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஒரு விசில் விடுற மாதிரி இருந்தால் விட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அது மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 விசில் விட்டு எடுப்போம். சாப்பாடு பார்த்திங்கன்னா நார்மலாக சூப்பராக பொழு பொழுன்னு வந்துடும்.
சாப்பாடு வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா ஒரு மினி ஃபேஸ் பேக் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் நான் ஏற்கனவே வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம்லாம் நிறையா பேர் கருவளையம் போகிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாலாம் ஏதோ வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு இந்த இதை மட்டும் நல்லா அரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி, நான் வந்து ரோஸ் வாட்ரு, அப்புறம் சாதா தண்ணி, பால் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி கழுவின தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்து குளிச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஃபேஸ் வந்து நல்லா நேச்சுரல் க்ளோவாகவே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து கழுத்துலாம் பார்த்திங்கன்னா கவரிங் செயின் போட்டோ இல்லை சும்மாவே வந்து கழுத்தில் கருப்பாக இருக்கும். அதை போக்குறதுக்கு நம்ம நிறைய ரெமினி தேடி பார்த்துருப்போம், ஒன்றுமே கிடச்சிருக்காது. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த கழுத்து கருப்புலாம் போகணும் அப்படின்னா இந்த மஞ்சள்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக கழுத்துக்களை கருமெல்லாம் சூப்பராக போயிடும். எனக்கே வந்து இப்போ நல்லா நான் கேரண்டி செயினும் போடுறதில்ல, சேராது. இருந்தாலுமே கழுத்து கருப்பாக இருக்கும். அதை யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கெலாம் அப்ளை பண்ணிட்டு திருப்பி கழுத்துக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. எந்த ஒரு லைட்டு எதுவுமே இல்லை, பார்த்திங்கனாலே தெரியும். கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். சாப்பாடு விசில் வந்து இறக்கியாச்சு. சூப்பராக வந்துருச்சு சாப்பாடு. ஆவி பறக்க பறக்க ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இதுக்கு ஊறுகாய் அப்பளம் தான் எடுத்துக்குவேன். நீங்கள் வந்து தயிர் வெங்காயம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு எப்பவும் போல் டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இருக்கும் எப்போவுமே. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.